கடந்த சில மாதமாக வந்து நான் அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக தொடர்ந்து அவருடைய பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. இந்த பாட்டெல்லாம் இவர் தான் மியூசிக் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவருடைய இசைக்கும் அவருடைய தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லுவார், கண்ணன் போஜ்புரி படத்தில் ஒரு மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு படத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. சார் என்ன சார் நீங்கள் வந்து போஜ்புரி படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க, எப்படி சார்? எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை கண்ணன், நான் வந்து ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மியூசிக் வந்து உணர்வுகளை கடத்துறது மட்டும்தான் ஒரு இசையமைப்பாளரோட வேலை. எனக்கு லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது. வாலி அவர்கள் தான் சொல்லுவார், சினிமாவில் இருக்கும்போது காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், காலை ஆட்டாமல் இருந்தால் எடுத்து தூக்கி அடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால சினிமாவில் வந்து தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தினாங்களே தவிர இந்த சாதனையாளர்களுக்கெல்லாம் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான வித்தை வந்து தெரியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்த சங்கீதராஜன் வந்து காலமாயிட்டார். ஸோ அவரை பற்றி யாருக்குமே பெருசாக தெரியாது. ஆனால் அவருடைய பாடல்கள் வந்து பல பாடல்கள் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ அவரை பற்றி என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். ஸோ சங்கீதராஜன் அவர்கள் வந்து காலையில் வந்து காலமாயிட்டார். ஸோ அவரோட ஜேர்னி என்ன, அவர் எப்படி சினிமாக்குள்ளே வந்தார்? சங்கீதராஜன் வந்து எல்லாருக்கும் அவருடைய பேர் சங்கீதராஜன் தெரியும். அதாவது சில முக்கியமான 80s 90s உள்ள ஆட்களுக்கு வந்து அவருடைய பாடல்கள் பற்றி யாருக்கும் பெருசாக அவர் தான் மியூசிக் பண்ணார்னு தெரியாது. ஆனால் அவருடைய பாட்டு என்னங்கிறதுனா தெரியும். சங்கீதராஜனுக்கு வேறொரு பேர் இருக்குது. அவர் பேர் எஸ்பி வெங்கடேஷ்னு அவர் பேர். கடந்த சில மாதமாக வந்து நான் அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக தொடர்ந்து அவருடைய பேசிகிட்டு இருந்தேன். அவரால் திடீர்னு அவர் நுரையீரல் சம்பந்தமான ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு அவர் வந்து காலமாயிட்டாருங்கிற விஷயம் வந்து பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு இன்டர்வியூக்காக தொடர்ந்து பேசிகிட்டு இருந்ததுனால அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை வந்து எல்லோரும் மறந்துட்டாங்க கண்ணன், நீங்கள் தான் வந்து தொடர்ந்து ஞாபகம் பண்ணி வச்சு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அவரை வந்து கடந்த ஆண்டுலேருந்து அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கோம். அது அவரே சொன்னார், இவ்வளோ நாள் கழிச்சும் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். ஒரு சின்ன வேலைகள் இருக்குது, எனக்கு ஹெல்த் வைஸாக சில ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சந்தித்து பேசுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இப்போ இந்த சங்கீதராஜன் அப்படிங்கிறவர் வந்து அவர் தமிழில் வந்து சங்கீதராஜன் பேரில் அறிமுகமானார். ஆனால் மலையாளத்தில் வந்து அவர் வந்து எஸ்பி வெங்கடேஷ் அப்படிங்கிற பேரில் நிறைய படங்களுக்கு வந்து அவர் இசையமைப்பாளராக இருந்திருக்கார். குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய தந்தையார் வந்து பழனி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மேண்டலின் இசைக்கருவியும் பாஞ்சோ ஹிட்டார் அப்படிங்கிற இசைக்கருவி எல்லாம் வாசித்தவர். கிட்டத்தட்ட சியாம் அவர்களோட சேர்ந்து அந்த காலகட்டத்தில் அவருடைய பழனி அவர்களும் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இவர் இசையமைப்பாளராகிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு நாகூர் ஹனீபாவுடைய பாடலுக்கு வந்து பேஞ்சோங்கிறது ஒரு இசைக்கருவி. நாகூர் ஹனீபா அவர்களுடைய பாடலுக்கு வந்து பேஞ்சோ வாசித்து அப்படி தான் வந்து ஒரு சினிமாவில் வந்து இசைத்துறையில் வந்து அறிமுகமாகிறார். அவர் தொடர்ந்து வந்து அப்பாவை ஃபாலோ பண்ணிவிட்டு பேஞ்சோ வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் கிட்டாரை வாசிக்கிறதும் கீபோர்டு வாசிக்கிறதுமா கற்றுக்கிட்டு தொடர்ந்து அவர் வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மலையாளத்தில் தான் வந்து ஒரு படம் வந்து ராஜாவிண்ட மகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அவர் எஸ்பி வெங்கடேஷ் வந்து இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார். தொடர்ந்து அவருடைய பாடல்களுக்கு வந்து அங்கே வந்து பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மலையாளத்தில் வந்து சாதாரணமாக வந்து மலையாள சினிமாவில் இருக்கிறவங்க, அதான் ரசிகர்கள் வந்து ஒரு கலைஞரையோ ஒரு டைரக்டரையோ ஒரு திரைப்படத்தையோ அவ்வளோ சீக்கிரமாக அங்கீகாரம் கொடுத்துட மாட்டாங்க. அதே மாதிரி பாடல்களுக்கும் அவங்க வந்து அவ்வளோ சுலபமாக வந்து அவங்கள்ட்ட அங்கே ஹிட் பண்ணிட முடியாது. அவங்களுடைய டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு எஸ்பி வெங்கடேஷ் அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமான நல்ல ஹிட் பாடல்களை வந்து கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள், துருவம்ங்கிற படம், மின்னாரம்ங்கிற படம், இதுக்கெல்லாம் வந்து அவர் இசையமைச்சிருக்காரு. அதில் வந்து அவருக்கு கேரளா அரசுடைய மாநில விருதும் வேறு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 88ன்னு நினைக்கிறேன், அதில் வந்து நடிகர் தியாகராஜன் அவர் வந்து அவர் சொந்தமாக ஒரு டைரக்ஷன் பண்ணி அவரே நடித்து ஒரு படம் பூவுக்குள் பூகம்பம் அப்படிங்கிற படம் எடுத்தார்.
அந்த படத்தில் தான் சங்கீதராஜனை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். புது மியூசிக் டைரக்டர் நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த படத்தில் வந்து அவரை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த படம், அந்த பூவுக்குள் பூகம்பம் படம் வந்துமே வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட ஒரு இராணுவ வீரர்களுக்கும் அந்த அவருடைய பையனுக்குமான ஒரு களத்தோடு இருக்கும். அதனால் நிறைய புதுவிதமான இசைக்கருவிகளை வந்து எஸ்பி வெங்கடேஷ், அது சங்கீதராஜன் அவர்கள் வந்து அதில் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருப்பார். புதுசாக ஒரு இசையை வந்து எப்படி, ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, குறிப்பாக சொல்கிறேன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு காலம் வரும் நல்ல நேரம் வரும் நம் கண்ணீரிலும் தீயே தோன்றலாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், டைட்டில் சாங் அது. அதில் வந்து இராணுவ டேங்குகள் வரணும், விமானம் பறக்கணும், அது மிசைல்ஸ் ஏவுற விமானங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் காமிக்கணும். இந்த பாடலுக்கு இடையில் ஒரு பாடலுடைய மென்மையான சூழலுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸான ஒரு போர் சத்தத்தை வந்து இந்த பாட்டில் வந்து அவர் பயன்படுத்தியிருப்பார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தேர்ந்த இசைக்கலைஞராக இல்லாமல் இதை வந்து அவர் செய்திருக்கவே முடியாது. அதை வந்து முதல் படத்தில், ஏன்னா மலையாளத்தில் வந்து அவர் அங்கீகாரம் பெற்ற பிறகு தியாகராஜன் அவர்கள் வந்து அந்த திறமையை பார்த்துட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் முதல் பாட்டிலே வந்து அவருடைய டேலண்ட் என்னங்கிறது தெரிஞ்சு போகும். ஏன்னா அந்த மிசைல்ஸு, அது என்ன சொல்கிறது, அந்த போர் விமானங்கள் பறக்கிற அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் மியூசிக் ஒன்று வரும். அதில் அந்த மியூசிக்கோடு சேர்ந்து தான் இந்த பாட்டும் வரும். எங்கள் கண்ணீரிலே நாளை தீயை காணலாம் அப்படிங்கிற அந்த வைரமுத்தோட வரி இருக்கும். அந்த வரியிலே வந்து அந்த பாட்டிலே வந்து அவர் மொத்த திறமையையும் காமிச்சிருப்பார் எஸ்பி வெங்கடேஷ். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பாட்டை வந்து அப்போவே எஸ்பி வெங்கடேஷ், சங்கீதராஜன் வந்து போட்டு கொடுத்துருப்பாரு. அதாவது அந்த பாட்டு அப்படின்னா, அன்பே ஒரு ஆசை கீதம் காட்டில் போகாதோ, அந்த பாட்டு வந்து அவ்வளவு ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனோட பிரமாதமான ஒரு சவுண்ட்ஸு, அவ்வளோ யூத்தாக லவ்வபுளாக இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், இந்த பாட்டெல்லாம் இவர் தான் மியூசிக் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவருடைய இசைக்கும் அவருடைய தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. நல்ல குங்குமம் பூசிக்கிட்டு நல்லா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திங்கிறவர் மலையாளத்தில் பெரிய மியூசிக் டைரக்டர். தட்சிணாமூர்த்தி அவர்களை பார்த்தீங்கன்னா அவரும் அப்படி தான், கிட்டத்தட்ட அதே தோற்றத்தில், அதான் அவர் வயோதிகமாக இருப்பார், இவர் அந்த ஆன்மீக அந்த தோற்றத்தோடு வந்து இந்த யூத்தான ஒரு பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாரு. அப்படியான ஒரு எஸ்பி வெங்கடேஷ் அவர்கள் வந்து தொடர்ந்து சேலம் விஷ்ணு, தீச்சட்டி கோவிந்தன், என் கணவர், இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு தமிழில் வந்து தொடர்ந்து அவர் வந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தாருங்கிறத பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆனால் அவருடைய பாடல்கள் தெரிஞ்சு அவர் ரீச் ஆனது மாதிரி அவரை பற்றின விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாது. இந்த துள்ளாத மனம் துள்ளும், கில்லி, பத்ரி, இந்த படங்கள் எல்லாமே பெங்காலி மொழியில் வந்து எடுத்தாங்க, ரீமேக் பண்ணுறாங்க. அந்த ரீமேக் பண்ண எல்லா படங்களுக்கும் எஸ்பி வெங்கடேஷுங்கிற அந்த சங்கீதராஜன் தான் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நான் சொல்லுவார், கண்ணன் போஜ்புரி படத்தில் ஒரு மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு படத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. சார் என்ன சார் நீங்கள் வந்து போஜ்புரி படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க, எப்படி சார்? எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை கண்ணன், நான் வந்து ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மியூசிக் வந்து உணர்வுகளை கடத்துறது மட்டும்தான் ஒரு இசையமைப்பாளரோட வேலை. எனக்கு லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது. அதனால் எனக்கு சில பேசிக்கான விஷயங்கள் அங்கே உள்ள கலாச்சாரங்களில் தெரியும். அப்படிங்கிறதுனால நான் தொடர்ந்து அதிலேயே நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் தமிழில் வந்து அவர் அதிக படங்களுக்கு நம்ம இசையமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் அவருக்கு இல்லாமல் போனதுக்கு தொடர்ந்து அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். இங்கே வந்து பண்ணலையே தவிர, ஒரு இசையமைப்பாளருக்கு தொடர்ந்து எங்கே இசையமைக்கிறோம், தமிழுக்கு பண்ணுறோமா, ஹிந்திக்கு பண்ணுறோமா, இவர் ஹிந்திலையும் பண்ணியிருக்காரு, ஹிந்தியில் பண்ணுறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, தொடர்ந்து மியூசிக்கில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்படி வந்து தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். கடந்த மாதம் வரைக்கும் அவர் வந்து போஜ்புரி படத்துலையும் பெங்காலி படங்களுக்கும் அவர் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு தெரிஞ்ச தகவல். நம்ம தமிழ்நாட்டில் எதுவும் பெருசாக சாங்ஸ் வரலைங்களா? இல்லை வெளிநாடு இதுக்கு தான் பண்ணியிருக்காரு, வெளியூர்களுக்கு? இல்லை தமிழ் படங்களுக்கு வந்து அவர் இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, இது வந்து தாலி செய்யட்டுமா சம்மதம்மா அடியம்மா அப்படிங்கிற பாட்டு போட்டிருக்காரு. இதில் வந்து என்ன குறிப்பாக கவனிக்க வேண்டியதுன்னா, இதே டியூனுக்கு வந்து வலம்புரி ஜானை வந்து பாடல் எழுத வச்சிருக்கு. வலம்புரி ஜானுங்கிற வந்து
வெறும் கவிதை உலகத்திலே வார்த்தை சித்தர்னு சொல்லுவாங்க. அவர் இலக்கிய உலகத்துக்கும் கவிதை உலகத்துக்கும் அறிமுகமானவர். அவர் வந்து திரைப்படத்துக்கு பெரிதாக பாடல் எழுதலை. இருந்தாலும் பொறுத்தது போதும் படத்தில் வேப்பமரம் பாயிலே வேப்பமரம் நோயிலே வைத்தியனும் பாயிலே காவல் காக்கும் ஐயனாரு களவு போனாரா அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து பாடலை எழுதியிருப்பார். அது வேற ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் இந்த சங்கீதராஜனுக்கு வந்து அவர் வந்து இந்த படத்துலேயே ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதாவது பூவுக்குள் போகும் படத்தில் எழுதியிருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த அன்பே ஒரு ஆசை கீதம் காற்றில் கேட்காத வந்து கங்கை அமரன் அவர்கள் எழுதினது. இதுலேயும் புலமை பித்தன்னு எழுதியிருக்காரு. அதனால் அவர் வந்து ஆரம்பிக்கும் போதே அவருடைய வாழ்க்கை வந்து இசை வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா, ரவீந்திரன், ஷியாம் அங்கிற பெரிய லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி இசையமைப்பாளர்களுக்கு மத்தியில் வந்து அவர் வேலை பார்த்துருக்காரு. அவங்களோட வேலை பார்த்துருக்காரு. பல இசையமைப்பாளர்கள் வந்து ஒத்துக்கிட்ட பல படங்களுக்கு இவர் பின்னணி இசை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால் இவர் வந்து ஓய்வாக இல்லை, அவர் தொடர்ந்து பணியாற்றிகிட்டே இருந்திருக்காரு. அந்த ஒரு அனுபவத்தில் தான் வந்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய தியாகராஜன் மாதிரி ஒரு தியாகராஜன் 80s வந்து தியாகராஜன்லாம் பெரிய ஹீரோ. அவர் இல்லாத படங்களே இல்லை. அது வந்து அவருக்கெல்லாம் பெரிய பெரிய ரஜினிக்கு இணையாக கட் அவுட் வைக்கப்பட்ட ஒரு ஹீரோ யாருன்னா தியாகராஜன். அப்போது இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. மலையருமப்பட்டியான் அதுக்கப்புறம் வந்து அவருக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று இருந்தது. நியூ டெல்லி, சேலம் விஷ்ணு இந்த மாதிரி படங்களில் வந்து அவருடைய தனியாக அவருடைய ஸ்டைல் ஒன்று தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் தீச்சட்டி கோவிந்தனுங்கிற மாதிரி படத்துக்கெல்லாம் இவர் வந்து இசையமைப்பாளராக வேலை பார்த்துருக்காரு. அதில் தான் அந்த வலம்புரி ஜான் அவர்களையும் பாடல் எழுத வச்சுருக்காரு. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது வந்து வெளியில் வந்து எஸ்பி வெங்கடேஷ் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய ஆட்களோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது. இப்போ தான் தெரியும். காவல் பூனைகள்னு ஒரு படம், அதாவது முதலமைச்சரை வந்து கடத்தி கொண்டு போய் அவருக்கு வந்து முதலமைச்சரை வந்து உடல்நிலை சரியில்லாமல் போய் எம்ஜிஆருடைய வாழ்க்கை மாதிரி எடுத்திருப்பாங்க. காவல் பூனைகள் கலைப்புடி ஜி சேகரன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார். அதில் வந்து கௌதமி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து அவருடைய ஒரு பாட்டு ராகமே இணை பாடுமே அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அது நல்ல ஹிட்டு. அதே மாதிரி சேலம் விஷ்ணு மயங்கினேன் மன்னன் இங்கு கொஞ்சம் வா வா அப்படின்னு நல்லா சூப்பர் மெலடி. அது இன்னொரு பாட்டு வந்து வளையல் சத்தம் குலுங்குது வளையல் சத்தம் கேட்குதம்மா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது ரூபினியும் தியாகராஜன் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல ஹிட் பாடல்களை கொடுத்துட்டு அதை இன்னும் வேறு சில படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த மலையாள படங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஜேசுதாஸ் அவர்கள் வந்து இவர் வீட்டில் வந்து சந்தித்து ஜேசுதாஸ் அவர்களுக்கு போய் இவர் வந்து பேஞ்சோ வாசித்து காமிச்சிருக்காரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து காமிச்ச பிறகு அவரை வந்து ப்ளஸ் பண்ணி அவருக்கு வந்து பரிசு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. நீ வந்து பெரிய ஆளாக வருவ அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய வாய் முகூர்த்தம் இவருடைய படத்துலேயே அவர் பாடுற மாதிரி ஜேசஸ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு மலையாளத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு திறமையான கலைஞர்களை வந்து நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட காலையில் தியாகராஜன் அவர்களோட பேசும்போது அவருக்கு அதிர்ச்சி அடைஞ்சு இப்போ கேட்டார், இந்த மாதிரி அவர் அவ்வளோ பெரிய டேலண்டான ஒரு திறமையான ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ இந்த சினிமாவில் வந்து எப்படின்னா எப்போவுமே ஒரு விஷயம் வாலி அவர்கள் தான் சொல்லுவார், சினிமாவில் இருக்கும்போது காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், காலை ஆட்டாமல் இருந்தால் எடுத்து தூக்கி அடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் சினிமாவில் வந்து தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தினாங்களே தவிர இந்த சாதனையாளர்களுக்கெல்லாம் தங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கான அந்த வித்தை வந்து தெரியல. எப்போவுமே விதையை வாங்கி சாப்பிட்டு விட்டு விதைச்சவனை மறக்கிற உலகம் அது மாதிரி சங்கீதராஜன்கிற மாதிரி ஒரு திறமையான ஒரு இசையமைப்பாளரை வந்து இந்த உலகம் திரையுலகம் தெரிந்து கொள்ளலை. அதை வந்து என்கிட்ட அவர் பதிவு பண்ணுறாரு. எனக்கு வந்து என்னை இவ்வளவு நாள் கழித்து ஞாபகம் வச்சுக்கிட்டு என்கிட்ட நீங்கள் பேசுனது எனக்கு பெரிய சந்தோஷம் கண்ணன். நான் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படின்னா பேசுகிறதுனா ஒரு பத்திரிகையாளர் உங்களோட பேட்டி வேணும், நீங்கள் எனக்கு பேட்டி கொடுங்கன்னு கேட்குறதுங்கிறதுக்குல அது வந்து ஒரு பெரிய கலைஞருக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்போ என்னென்னா அவர் வேலையுண்டு அவர் உண்டு இருந்திருக்கார். தன்னை வந்து வெளியே பிரபலப்படுத்திக்க தெரியலை அப்படிங்கிறது தான். அதனால் ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது. அவருடைய பாடல்கள் இன்றைக்கி வந்து அவ்வளோ பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் எல்லாம் இப்போ நீங்கள் இந்த தலைமுறையினை போட்டு கேட்டாலும் இந்த கங்கை அமரன் எழுதின பாட்டெல்லாம் செம்ம ஹிட்டு, அவ்வளோ லவ் சாங்.
அன்பே ஒரு ஆசை கீதம் காட்டிருக்கிறதா, அந்த மாதிரியான அவருடைய தன்னுடைய முத்திரையை பதித்து போனது வந்து இன்னும் வரப்போகிற இந்த இசைக்கலைஞர்களுக்கு இவருடைய எஸ்பி வெங்கடேஷ் மாதிரியான ஒரு திறமையான இசைக்கலைஞர்களை வந்து யாரும் கைவிற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவருடைய இந்த மறைவு ஒரு பெரிய பாடமாக இருக்கணும். அவங்கள வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து தொடர்ந்து அவங்கள லைம் லைட்டில் வச்சுக்கணும். எந்தவித பொது நிகழ்ச்சிகளுக்கும் எந்த பொது இசை நிகழ்ச்சிகளுக்குமே அவர் வராதவர். எந்தவித ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் சரி, பாடல் போட்டி வைக்கிறாங்க, சூப்பர் சிங்கர்ஸ் அதெல்லாம் வைக்கிறாங்க, அங்கே கூட அவர் வந்த மாதிரி தெரியல. அவர் வந்து அவர் வேலையை விட்டுட்டு அவராக வீட்டிலே இருந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவ்வளோ படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு இருந்திருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி வந்து இவ்வளோ பாடல் பண்ணியிருக்காருங்கும் போது அவர் வெளியே இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருந்தால் மேபி அவருக்கு ஒரு லைம் லைட் இருந்திருக்கும் அப்படின்னு தானே சார் இருக்கு. அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, சங்கம்னு ஒன்று இருக்குது. இசையமைப்பாளர்கள் வந்து அது கைவிட்டுறாது. பட் வந்து பொதுவாக அந்த வெகுஜனங்களை வந்து சேர்ற மீடியாக்கள் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியணும்ல. அதை வந்து எஸ்பி வெங்கடேஷ் மாதிரியே சங்கீதராஜனுங்கிற மாதிரியான ஒரு அந்த இசையமைப்பாளர்கள் வந்து வெளியே தெரியாமல் போனாங்க அப்படிங்கிறது தான் வருத்தமே தவிர, இசைக்கலைஞர்கள் சங்கம் ஒன்று இருக்குது. அதை வந்து அவங்க அவங்க குடும்பத்தையும் அவர் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் அவங்கள வந்து இன்னும் நம்ம வந்து பெருசாக படங்கள் இப்போ இருக்கிற புது இயக்குநர்கள் வந்து அவங்கள வந்து படங்கள் வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா சின்ன படங்களுக்கும் அவர் வந்து வேலை பார்த்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கணும். அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. போஜ்புரி படங்களுக்கெல்லாம் என்ன பெருசாக பணம் கொடுத்துருவாங்க, அவங்க வந்து பெரிய ஸ்மால் பட்ஜெட் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி மராத்தி சமீபத்தில் கூட மராத்தி படத்துக்கு வந்து இளையராஜா அவர்கள் இசையமைத்து அது பெரிய ஹிட் ஆனது. அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட் தான் அதான் இருக்கும். அந்த மாதிரி படங்களுக்கு அவர் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருல்ல. தமிழ் சினிமா இப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளருக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கணும், அவர் திறமையை காட்டுவதற்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய கவலை. அதை கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய வருத்தம். 1975 வந்து கோடீஸ்வர் ராவ் அப்படிங்கிற ஒளிப்பதிவாளர் மியூசிக் டைரக்டர் விஜயபாஸ்கர்கிட்ட சங்கீதராஜனை வந்து எஸ்பி வெங்கடேஷ் வந்து அறிமுகப்படுத்துகிறார். இவர் வந்து நல்ல மியூசிக் நாலேஜ் உள்ளவர், நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே விஜயபாஸ்கர் தான் அவருடைய டேலண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆர்கெஸ்ட்ரா அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு உள்ள பின்னணி இசையமைக்கிறதுக்கான வேலையை வந்து எஸ்பி வெங்கடேஷ்கிட்ட கொடுக்குறாரு. அப்படி வந்து இசையமைப்பாளராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஆரம்ப கட்டத்திலே இவர் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட வேலை பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடைக்காது. ஒன்று ஸ்டுடியோவுக்கு வெளியில் நிற்கணும், இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை துடைக்கணும். இதுதான் ஒரு இசையமைப்பாளர் வர்றதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட பாடமாக இருக்கும். பல காலமாக ஆறுமணி பெட்டி தூக்கிட்டு இசையமைப்பாளர் பின்னாடியே போகணும், அவங்க சொல்கிற இடத்துல தங்கணும், சொல்கிற இடத்துல தூங்கணும், அவங்க சாப்பிட்ட பிறகு சாப்பிடணும். இப்படியெல்லாம் குருகுல வாழ்க்கை மாதிரியெல்லாம் இசையமைப்பாளர்கள் இப்போ பெரிய ஆளாக இருக்கவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பு வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களவே சொல்லலாம். அவரெல்லாம் வந்து ஆட்டோவுக்கு காசு இல்லாமல் அங்கே பிரசாத் ஸ்டுடியோ வெளியில் அவருடைய ஆறுமணி பெட்டி வச்சு நின்று, அதாவது ஆறுமணி பெட்டினா கீபோர்டை வச்சு நின்றுட்டு இருந்திருக்கா காலத்தில் சம்பவங்கள்லாம் உண்டு. ஆனால் எஸ்பி வெங்கடேஷ் அவர்கள் ஆரம்பத்திலே என்ன பண்ணியிருக்காரு, பெரிய ஒரு டீமோட வேலை பார்த்துருக்காரு, லெஜண்ட்ஸு கூட வேலை பார்த்துருக்காரு. அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ மக்களுக்கு வந்து தெரியாத நிறைய விஷயங்களை வந்து அவரை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ நன்றி சார். நன்றி.